ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த தொடரிலே நாம் இன்று திருவாராதனத்தை குறித்து சில விஷயங்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். சென்ற பதிவிலே அர்ச்சாவதார எம்பெருமான்கள் இரண்டு வகை என்று பார்த்தோம். ஒன்று ஆலய அர்ச்சா இல்ல கிருஹார்ச்சா என்று. இப்ப கோவில்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுக்கு தினந்தோறும் திருவாராதனத்திலே பலி சாதிப்பது என்ன, நித்தியோத்சவ பக்ஷோத்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவாதிகள், ஷோடச உபசாரங்கள் இவையெல்லாம் கண்டருளி சகல பரிவார தேவதைகளோடே எழுந்தருளி இருக்கிறபடியாலே பூர்ணமான அர்ச்சாவதார எம்பெருமான்களாக இருப்பார்கள். கிரகத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான்களுக்கு இந்த மாதிரி பலி உற்சவம் உபச்சாரங்கள்லாம் பெருசா நடைபெறாததினாலே இது இல்லாமல் கிரகத்திலே திருவாராதனங்களை எல்லாம் பண்ண வேண்டும் என்று சாஸ்திரங்கள் நமக்கு விதிக்கின்றனன்னு பார்த்தோம். இப்படி திருவாராதனங்கள்லாம் பண்ணக்கூடிய அந்த முறை அதை பற்பல ஆச்சாரியர்களும் அருளி செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த திருவாராதனம் என்பது பஞ்சசம்ஸ்காரத்திலே ஒரு சம்ஸ்காரமாக இருக்கக்கூடியது. ஆச்சாரியன் முன்பாக ஆச்சாரியன் சொல்ல சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த திருவாராதனம் என்பதினாலே இந்த திருவாராதனம் எப்படி பண்ண வேண்டும் என்பதை இவ்விடத்திலே அடியேன் தெரிவிக்கவில்லை. அவரவர்கள் ஆச்சாரியர்களிடம் அடிபணிந்து கற்றுக்கொண்டு அதற்கேத்த மாதிரி பண்ண வேண்டியது இந்த திருவாராதனம் என்பது. பொதுவாக கிரகத்திலே அனைவருக்கும் இருக்கக்கூடியது தீர்த்த நாயனார், அதாவது சாலக்கிராம மூர்த்தி. இந்த சாலக்கிராம மூர்த்திகளான எம்பெருமான்களுக்கு திருவாராதனம் பண்ணுவதற்குன்னு மணவாள மாமுனிகள் ஜீயர்படி என்றொரு கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். இது மற்ற ஆச்சாரியர்கள் அருளி செய்த கிரந்தங்களை காட்டிலும் ரொம்ப விலட்சணமானது. எம்பெருமானார் ராமானுஜர் தாமே ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கிறார். பராசர பட்டர் அருளி செய்ததுண்டு. இந்த மாதிரி பற்பல ஆச்சாரியர்கள் அருளி செய்திருந்தாலும் இது எல்லாத்தை காட்டிலும் விலட்சணமானது. ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கிரகங்களிலே மணவாள மாமுனிகள் சம்பந்தம் உடையவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜீயர்படிக்கு சொன்ன வழியிலே தான் நாம் திருவாராதனத்தை பண்ண வேண்டுமே ஒழிய மற்ற எந்த கிரந்தத்தையும் பார்த்து மற்ற எந்த வழியிலும் நாம் பண்ணலாகாதுன்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். இப்போ மாமுனிகள் சம்பந்தம் உடையவர்களுக்கு இந்த ஜீயர்படி என்கிற இந்த கிரந்தம் தான் மிகவும் பிரதானமானது. இதுல வரக்கூடிய வழிமுறைகளை பற்றித்தான் நாம் திருவாராதனங்களை பண்ணுகிறோம். பொதுவாக இந்த திருவாராதன கிரமங்கள் எல்லாம் கிரகத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான்களுக்கு எப்படி பண்ண வேண்டும் என்பதனையும் பாஞ்சராத்திரம் முதலான சாஸ்திரங்களே நமக்கு காட்டுகின்றன. இப்போ ஆலயங்களிலே கோவில்களிலே என்ன ஒரு முறை இருக்கிறதோ அந்த முறைதான் கிரகத்திலும், அதாவது ஒரு மேலோட்டமான முறை அது வரும். ஆனா அது ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உபச்சாரங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கிரகங்களிலே ஆலயங்களிலே அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி இந்த திருவாராதனத்தை பண்ணும் பொழுது பாஞ்சராத்திரம் முதலான சாஸ்திரங்களிலே ஒவ்வொரு எம்பெருமான்களுக்கு ஒவ்வொரு மூல மந்திரம் ஒன்று உண்டு. அந்த மந்திரத்தை சொல்லிதான் அந்தந்த தேவதைகளுக்கு பூஜையை செய்வார்கள். இப்போ பெரிய பெருமாளுக்குன்னா துவாதசாட்சரி மந்திரம், அதை வைத்துதான் அவனுக்கு எல்லா திருவாராதனங்கள் ஞாசாதிகள் எல்லாம் நடக்கும். மிச்ச எம்பெருமான்களுக்கெல்லாம் அஷ்டாட்சரி மந்திரம் இருக்கும். இன்னும் பற்பல மந்திரங்கள் உண்டு. அந்தந்த மந்திரங்களை வைத்து அந்தந்த எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுவார்கள். இப்ப நாம் கிரகங்களிலே பண்ணும் பொழுது நாம் எந்த மந்திரத்தை வைத்து திருவாராதனம் பண்ண வேண்டும் எம்பெருமானுக்கு என்று பார்த்தால் நமக்கு மணவாள மாமுனிகள் ஜீயர்படியிலே காட்டக்கூடிய மந்திரம் துவயம். நாம் ஆச்சாரியனிடம் சமாசனம் பண்ணிக்கொண்டு அவரிடத்திலிருந்து இந்த மந்திரோபதேசத்தை பெற்றிருப்போம். துவய மகாமந்திரத்தின் உத்தர வாக்கியம்னு சொல்லுவார்கள், பின்னாடி இருக்கக்கூடிய வாக்கியம். அந்த வாக்கியத்தை வைத்து கொண்டுதான் நாம் திருவாராதனங்களை எல்லாம் இந்த ஜீயர்படிக்கு சொன்னபடிக்கு நாம் பண்ணுகிறோம். அப்ப ஜீயர்படியிலே சொன்னபடிக்கு நாம் பண்ணக்கூடிய அந்த மந்திரமானது துவய மகாமந்திரம். இந்த துவய மகாமந்திரத்தை வைத்து பண்ணக்கூடிய திருவாராதனம் ஆகையினாலே இது ரொம்ப உயர்ந்தது. சரி, இந்த மந்திரம் இருக்கும். இந்த மந்திரத்தை தவிர கோவில்களிலே பண்ணக்கூடிய திருவாராதனங்கள் என்ன இருக்கும்னா ஒவ்வொரு உபச்சாரங்களையும் சமர்ப்பிக்கும் பொழுது அந்த உபச்சாரங்களை சம்ஸ்கிருத பாஷையினாலே எம்பெருமானுக்கு சொல்லி சமர்ப்பிப்போம். இப்போ அர்க்யம் சமர்ப்பயாமி என்று சொல்லுவதுண்டு. இப்போ இதை நான் சமர்ப்பிக்கிறேன், இந்த வஸ்திரத்தை சமர்ப்பிக்கிறேன், இதையெல்லாம் சம்ஸ்கிருத பாஷையினாலே சொல்லி சமர்ப்பித்தல்ங்கிறது கோவில்களிலே நடக்கக்கூடிய திருவாராதனம். ஆனால் மணவாள மாமுனிகள் அருளி செய்த திருவாராதனத்திலே இன்னொரு விசேஷம் என்னவென்றால் இது எல்லாம் தமிழ் பாஷையினாலே, ஆழ்வார்கள் ஈரப் சொல் விளைந்த அந்த தமிழ் பாஷையினாலே அருளி செய்திருக்கிறார். இப்போ ஒவ்வொன்றும் வஸ்திரம் சாத்தி அருள வேண்டும், திருப்பல் திருமுத்து விளக்கி அருள வேண்டும்,
திருப்பவளம் மாத்தி அருள வேண்டும், திருவடி விளக்கி அருள வேண்டும், திருக்கைகள் விளக்கி அருள வேண்டும், திருவொத்துவாடை சாத்தி அருள வேண்டும். எல்லாமே தமிழ் பாஷையில இருக்கக்கூடியது. இப்ப அந்த மந்திரத்தை மாற்ற முடியாது மற்ற பாஷைக்கு. ஆகையாலே அந்த மந்திரமானது சம்ஸ்கிருதத்திலே இருக்கும். அதை தவிர மற்ற எல்லாம் தமிழ் மொழியிலே அமைந்திருக்கும். இது ஒரு ஏத்தம். மற்றும் உண்டான ஏத்தம் என்னன்னா, இதிலே நாம் பாவிக்கக்கூடிய ஒரு பாவனை. என்ன பாவனை நாம் பாவிக்கிறோம் என்றால், இது திருவாராதனம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த ஜீயர்படி கிரமத்துக்கு நாம் பண்ணோம்னா எப்படி பண்ண வேண்டும்னா, முதல்ல நம்முடைய ஆச்சாரியனுக்கு, அதற்கு பிறகு அந்த ஆச்சாரியன் திருவாராதனம் பண்ணுவதாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆச்சாரியன் திருவாராதனத்தை பண்ணுகிறான். நாம் யாரு? அவனுக்கு ஒரு கரணபூதர், அவனுக்கு ஒரு கை போலே இருக்கக்கூடியவர்கள். இப்ப நாம் ஆச்சாரியனுக்கு திருக்கைகளாக இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு திருவாராதனத்தை பண்ணுகிறோம். இப்ப இந்த திருவாராதனத்தை நான் பண்ணவில்லை, என்னுடைய ஆச்சாரியர் பண்ணுகிறாருங்கிற அந்த எண்ணத்தோடு நாம் பண்ண வேண்டும். இப்ப முதல்ல அதுக்கு நாம் ஆச்சாரியனுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? எம்பெருமானாருக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும். உடையவருக்கு திருவாராதனம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு பராங்குஷ பரகாலர்கள் ஆழ்வார்களுக்கு திருவாராதனம் நடக்கும். ஆழ்வார்களுக்கு திருவாராதனம் முடிந்த பிறகு நித்தியசூரிகளுக்கு நடக்கும். அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகளுக்கு திருவாராதனம். அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகளான நித்தியசூரிகள் திருவாராதனம் முடிந்த பிறகு பெருமாளுக்கு திருவாராதனம் நடக்கும். இந்த கிரமத்திலே திருவாராதனத்தை பண்ண வேண்டும் என்று ஜீயர்படியிலே கூறியிருக்கிறார். இன்னும் மற்ற திருவாராதன கிரமங்களுக்கும் ஜீயர்படிக்கும் உண்டான வேறுபாடு நிறைய உள்ளது. பொதுவா இந்த காலத்துல யாருமே பெரிய திருவாராதன கிரமத்தை விரும்பல. எல்லாருமே சின்னதா தான் பண்ண போகிறார்கள். இந்த ஜீயர்படியையும் இன்னும் சுருக்கி தான் பண்ண போகிறார்கள். ஆகையாலே முடிந்த அளவுக்கு திருவாராதனத்தை இந்த ஜீயர்படியிலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி பண்ண வேண்டும். ரொம்ப தமிழ்ல இருக்கக்கூடிய கிரந்தம் தான். ஏற்கனவே திருவாராதனம் கத்துக்கொண்டவர்களுக்கு இது நன்னா புரியும். புரியாதவர்கள் அவரவர்கள் ஆச்சாரியர்களை கேட்டுக்கொண்டு அதன்படிக்கு முடிந்த அளவுக்கு அதுல என்னென்ன மந்திரம் எப்பப்ப சொல்லணும்னு சொல்லியிருக்காரோ அதை சொல்லி, இல்ல அதுல நிறைய தமிழ் பாசுரங்கள் இந்த சமயத்திலே விண்ணப்பம் செய்ய வேண்டும்னு சொல்லியிருப்பார், அதை விண்ணப்பம் செய்து அதே கிரமத்துக்கு சிறிதும் மாறாமல் நாம் பண்ணுவதற்கு முயல வேண்டும். அதுல இருக்கிறபடிக்கு உடையவருக்கு, அடுத்தது ஆழ்வார்களுக்கு, அதற்கு பிறகு நித்தியசூரிகளுக்கு, அப்புறம் பெருமாளுக்குன்னு இவ்வளவு திருவாராதனம் பண்ணா ரொம்ப நாழி ஆயிடுமே, நான் என்ன பண்ணுவது அப்படின்னு எது நீங்க பண்ணுகிறீர்களோ, அதாவது குறைபாடு இவ்வளவுதான் பண்ணணும், இவ்வளவு பண்ணா போதும்னு சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவரவர்கள் சௌகரியத்துக்கு ஏற்ப பண்ணுவதுதான். அப்படி பண்ணும் பொழுதும் ஜீயர்படியிலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி பண்ணுவது ரொம்ப உச்சிதமானது. பொதுவாக திருவாராதன கிரமங்களிலே திருவாராதனம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பூத சுத்தி என்று ஒன்று உண்டு. அது இந்த திருவாராதனத்திலே கிடையாது. அதற்கு மேலே கண்டாநாதம், அதாவது மணி சேர்த்தல்ங்கிறது இந்த திருவாராதனத்திலே கிடையாது. இந்த மாதிரி சில விசேஷங்கள் இந்த திருவாராதனத்திற்கு உண்டு. ஜீயர்படி திருவாராதன கிரமம் என்பதிலே உண்டு. இதன்படிக்குத்தான் நாம் திருவாராதனங்களை பண்ண வேண்டும். பொதுவாக ஒரு திருவாராதனம் என்று எடுத்துக்கொண்டால் அது சில ஆசனங்களாக பிரிக்கப்படும். அதாவது ஒவ்வொரு ஆசனங்களிலும் எம்பெருமானை எழுந்தருள பண்ணி அந்த ஆசனத்துக்குரிய உபசாரங்களை எம்பெருமானுக்கு செய்ய வேண்டும். அதுல பொதுவாக மந்திராசனம்னு முதலாக இருக்கும். அது சபரியாசனம்னு சொல்லுவார்கள். இந்த சபரியாசனத்திலே எம்பெருமானுக்கு அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனியம் முதலானவற்றை சமர்ப்பித்து உபசாரங்களை கண்டருள பண்ண வேண்டும். அதற்கு பிறகு ஸ்நானாசனம் அப்படிங்கிறது இரண்டாவதாக வரும். இந்த ஸ்நானாசனத்திலே தான் எம்பெருமானுக்கு திருப்பல் விளக்குவதென்ன, அவனுடைய திருநா வழிப்பதென்ன, திருமஞ்சனம் கண்டருள பண்ணுவதென்ன, இது எல்லாம் இந்த ஸ்நானாசனத்திலே அடங்கும். இது இரண்டாவது ஆசனம். மூன்றாவதாக அலங்காராசனம் என்றொரு ஆசனம் வரும். இந்த அலங்காராசனத்திலே தான் எம்பெருமானுக்கு வஸ்திரம் சாத்துதல் என்ன, எம்பெருமானுக்கு ஆபரணங்கள், திருமண் காப்பு சாத்துதல் என்ன, எம்பெருமானுக்கு புஷ்பம், சந்தனம் முதலான உபசாரங்களை எல்லாம் பண்ணுவது இந்த அலங்காராசனத்திலே வரும். இந்த அலங்காராசனம் முடிந்த பிறகு நடுவிலே மந்திர புஷ்பம் என்று வரும். அதை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீயர்படியிலே திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி வச்சு, திருப்பாவை முதலானவற்றை எல்லாம் விண்ணப்பிக்க வேண்டும்னு அருளி செய்திருப்பர். இது முடிந்த பிறகு எம்பெருமானுக்கு இப்படி அலங்காரம் பண்ணி எல்லாம் சித்தமான பிறகு எம்பெருமானுக்கு போஜ்யாசனம் அப்படின்னு நாலாவதாக வரும். இந்த போஜ்யாசனத்துல தான் எம்பெருமானுக்கு தளிகை சமர்ப்பித்தல் என்பது நடக்கும். இந்த போஜ்யாசனம் முடித்த பிறகு மந்திராசனம் என்று மறுபடி வரும். இந்த மந்திராசனத்திலே தான் சாத்து முறை நடக்கும்.
இந்த சாத்துமுறை முடிந்த பிறகு பரியங்காசனம், அதாவது எம்பெருமானுக்கு தாலாட்டு முதலானவற்றை எல்லாம் சமர்ப்பித்து மறுபடி அவனை உறங்கும்படி செய்தல், அதாவது அவனுக்கு சயனத்தை சமர்ப்பித்தல், இது பரியங்காசனம் என்று முதல்ல எம்பெருமானை துயில் எழுப்பி அவனுக்கு வரிசையாக சபரியாசனம், ஸ்நானாசனம், அலங்காராசனம், போஜ்யாசனம் முதலானவற்றை எல்லாம் சமர்ப்பித்து கடைசியாக பரியங்காசனத்தோடு இந்த திருவாராதனமானது முடியும். இதுதான் கிரமம். இந்த மாதிரி இந்த ஜீயர் படியில என்ன வரும்? உடையவருக்கு இதே மாதிரி ஆசனங்கள், ஆழ்வாராதிகளுக்கு, அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகளுக்கு, அப்புறம் பெருமாளுக்கு, அப்புறம் போஜ்யாசனம் வரும்பொழுது முதல்ல பெருமாளுக்கு தலிகையை சமர்ப்பித்து அந்த பிரசாதத்தை அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகளுக்கு சமர்ப்பித்து அந்த பிரசாதத்தை உடையவருக்கு சமர்ப்பித்து அதை ஆச்சாரியனுக்கு சமர்ப்பித்து அதுக்கப்புறம் நாம் ஸ்வீகரித்தல்னு இந்த கிரமத்திலே வரும். இதுதான் இந்த ஜீயர்படியில இருக்கக்கூடிய கிரமம். இந்த கிரமத்தை பற்றி தான் பற்பல திருமாளிகைகளையும் திருவாராதனம் செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த திருவாராதன கிரமத்திற்கு பற்பல புத்தகங்களும் வெளிவந்துள்ளன, நல்ல விளக்கங்களுடன் இருக்கின்றன. அதை நன்கு படித்து ஆச்சாரியன் அனுமதியோடு நாமும் நித்தியபடி திருவாராதனத்தை இந்த முறையிலே பண்ண வேண்டும். இதுதான் ஜீயர்படியினுடைய ஒரு பிரபாவம். இந்த ஜீயர்படியிலே மற்றொரு பிரபாவம் என்னன்னா, ஆங்காங்கு ஆழ்வார் பாசுரங்கள் எங்கெங்கெல்லாம் முடிந்த அளவுக்கு உபயோகப்படுத்த முடியுமோ எல்லா இடத்திலும் ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் சேர்த்திருப்பர் மணவாள மாமுனிகள். இப்ப ஈட்டிலே ஒரு இடத்திலே அடியேன் மேவி அமர்கின்ன அமுதே என்கிற பாசுரம் வருகிறது. அதாவது திருவாய்மொழியிலே உலகமுண்ட பெருவாயனிலே இருக்கக்கூடிய ஒரு பாசுரம். இந்த இடத்துல பராசர பட்டர் இந்த மாதிரி பாசுரங்களை எல்லாம் நாம் தலிகை சமர்ப்பிக்கும் பொழுது சொல்ல வேண்டும்னு அருளி செய்திருப்பர். அதை உட்கொண்டு இந்த ஜீயர்படி திருவாராதன கிரமத்திலே தலிகை கண்டருள பண்ணும் பொழுது என்னென்ன பாசுரங்கள் சேவிக்க வேண்டும் எம்பெருமானுக்கு என்றெல்லாம் ரொம்ப கிரமமாக அருளி செய்திருப்பர் மணவாள மாமுனிகள். அதுல இருக்கிற மந்திரங்களை சொல்ல முடியாதவர்கள் அதுல இருக்கிற பாசுரங்களை சொல்லி திருவாராதனம் பண்ண முடியும். இப்ப அனைவருக்குமாக இருக்கக்கூடியது இந்த ஜீயர்படி திருவாராதன கிரமம். இந்த மந்திரங்களை எல்லாமும் உச்சரிக்கும் பொழுது பார்த்து அதற்குண்டான உச்சாரணங்களை சரியாக பண்ண வேண்டும். இது பஞ்ச சம்ஸ்காரத்திலே ஒரு சம்ஸ்காரமாக சொல்லப்படுவதினாலே யாக சம்ஸ்காரம் என்று எம்பெருமானுக்கு திருவாராதனத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆச்சாரியன் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதினாலே இவ்விடத்திலே ரொம்ப விஷதமாக இப்படி பண்ண வேண்டும் என்பதை அடியேன் கூறவில்லை. மற்றும் இந்த கிரந்தமும் எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவரவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு சின்னதாக இந்த ஜீயர்படியின் உயர்த்தியையும், இந்த ஜீயர்படி திருவாராதனம் தமிழிலே இருப்பதினாலே அனைவருக்கும் செய்வதற்கு சுலபமாகவும், இந்த ஜீயர்படி திருவாராதனம் பல மந்திரங்களை எதிர்பாராததினாலே அனைவராலும் எளிதிலே கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், இந்த ஜீயர்படி திருவாராதனம் ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் உட்கொண்டு இருப்பதினாலே எம்பெருமானுக்கு மிகவும் பிரியமானதாகவும் இருக்கும். தீர்த்த நாயனாரை எழுந்தருள பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கிரகங்களிலே சாலக்கிராம மூர்த்திக்கு கண்டிப்பாக இந்த ஜீயர்படியிலே தான் திருவாராதனத்தை நாம் அவசியம் செய்ய வேண்டும். தினந்தோறும் இந்த திருவாராதனத்தை செய்வதுதான் நமக்கு தலையாய கடமை. இந்த திருவாராதனத்திற்கு அங்கமாகத்தான் நாம் காலை எழுந்தது முதல் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களுமே. குளித்தல் எதற்கு அப்படின்னா இந்த திருவாராதனம் பண்ணுவதற்கு நமக்கு சுத்தி வருவதற்காக. பல் தேய்த்தல் எதற்கு? இந்த திருவாராதனம் பண்ணுவதற்கு நமக்கு சுத்தி வருவதற்காக. அதற்கப்புறம் பண்ணக்கூடிய திருமண் காப்பு தரித்தல் எதற்கு? திருவாராதனம் பண்ணுவதற்காக. எல்லாமே பகவத் திருவாராதனத்திற்கு அங்கமாகத்தான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் செய்ய வேண்டும் என்பதையும் மனதிலே கொள்ள வேண்டும். இப்ப திருவாராதனத்துக்கு உண்டான பாத்திரங்களை சரியாக சுத்தி பண்ணி கொண்டு அந்த சுத்தமான பாத்திரங்களிலே சுத்தமான ஜலத்தை கொண்டு நாம் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும். முடிந்த அளவுக்கு எம்பெருமானுக்கு திருவாராதனம் சமர்ப்பிக்கும் பொழுது அவனுக்குன்னு என்னென்ன உபச்சாரங்கள் சமர்ப்பிக்க முடியுமோ அதெல்லாம் நன்னா அவனுக்கு நிதானமாக இருந்து அவ்விடத்திலே சமர்ப்பிக்கலாம். அவனுக்கு அந்த தீர்த்தத்திலே அவனுக்கு சேர்க்க வேண்டிய பரிமளங்களிலே கவனம் எடுத்து அந்த தீர்த்த பரிமளத்தை தயார் செய்தல் என்ன, எம்பெருமானுக்கு சாத்துப்புடி அதாவது சந்தனம், இந்த சந்தனத்தை சமர்ப்பிக்க வேண்டும், தீர்த்தத்திலும் சேர்க்க வேண்டும். அதற்கப்புறம் எம்பெருமானுக்கும் சாத்துப்புடி சார்த்த வேண்டும். அதற்கும் கிரகங்களிலே கட்டை இருந்தால் சந்தனக்கட்டை அதை அரைத்தல் என்ன, இல்லை நல்ல சந்தனமாக கிடைத்தால் அதை வாங்கி எம்பெருமானுக்கு உபயோகப்படுத்துதல் என்ன, எம்பெருமானுக்கு கற்பூர ஆரத்தி செய்யும் பொழுது நல்ல கற்பூரமாக நாம் தேர்ந்தெடுத்து பண்ணுவது என்ன. இந்த மாதிரி நம்முடைய கிரகங்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நாம் இந்த திருவாராதனத்தை முடிந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டும். இந்த திருவாராதனம் ஒரு நித்திய கர்மம். எதை விட்டாலும் விடலாம், இதை விடக்கூடாது என்று ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும்
இதை மனதிலே கொண்டு இந்த திருவாராதனத்தை மணவாள மாமுனிகள் அருளி செய்த ஜீயர்படி என்கிற இந்த திருவாராதன கிரமத்திலே அதை நன்கு கற்றுக்கொண்டு அதிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் முறையே பின்பற்ற வேண்டும் என்று இது திருவாராதனம். இதுதான் ஈஜ்யா என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாவது காலம், அதாவது பஞ்சகாலம்னு நாம் பார்த்தோம். அதிலே மூன்றாவது காலம் இந்த திருவாராதனம் தான். இதற்கு மேலே இந்த திருவாராதனம் முடித்த பிறகு தீர்த்தத்தை எப்படி ஸ்வீகரிக்க வேண்டும், ஸ்ரீபாத தீர்த்தம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்கு மேலே எப்படி நாம் உணவை அருந்த வேண்டும், இதையெல்லாம் அடுத்த பதிவிலே நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.